ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு வீட்ல எப்படி ஃப்ரெஷ்ஷா இடியாப்பம் மாவு பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து சிவப்பரிசி எடுத்துருக்கிறேன். நல்லா கழுவிட்டு ஒரு 3, 4 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. ஊற வச்ச பிறகு இந்த தண்ணியெல்லாம் ட்ரெயின் அவுட் பண்ணிட்டு ஒரு கிளீன் கிளாத்ல நல்லா அந்த அரிசிய பரப்பி விடுங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர்லாம் போயிரும். இந்த டைம் நல்லா ஒரு மிக்ஸி ஜார்ல நல்லா ஃபைன் பவுடரா கிரைண்ட் பண்ணி, ஒரு சல்லடையில நல்லா இருக்கிற ஃபைன் சீவா பார்த்து நல்லா சலிச்சுக்கோங்க. சலிச்ச பிறகு வர ஹஸ்கையும் திருப்பி கிரைண்ட் பண்ணி நல்லா சலிச்சுக்கோங்க. கடைசியில உள்ள ஹஸ்க் வந்து நம்மளுக்கு டிஸ்கார்ட் பண்ணிரலாம். ஸோ உங்களுடைய இடியாப்பம் மாவு இந்தா ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆயிருச்சு நம்ம இடியாப்பத்துக்கு. இந்த இடியாப்பம் மாவ நீங்க இப்படி உடனே யூஸ் பண்ணலாம். நீங்க ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு தவால நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த அரிசி மாவ நல்லா வறுத்துட்டே இருங்க. வறுக்கும் மோஸ்ட்ல எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர்லாம் இந்த மாவுல இருந்து போய் நல்லா ஃப்ரீ ஃப்ளோவா வரும். இந்த டைம் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இத செஞ்சு பார்த்துட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட